ஹலோ, நான் இப்போ தேங்காய் முட்டை பண்ண போகிறேன். இது வித்தியாசமான சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முட்டையில் தேங்காய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் இதில் முட்டையும் தேங்காய் வெங்காயம்லாம் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா கலக்கியும் வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் ஜீரகம் அண்டு கொஞ்சம் காயப்பொடி அண்ட் கொஞ்சம் பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு கூட கொஞ்சம் நல்லா கலந்துக்க போகிறேன். நல்லா கலக்கி விடணும். அப்போ நல்லா சாஃப்டாக வரும். சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இதாக செஞ்சு பாருங்கள், எப்படி சொல்லுங்கள். சரியா? ஒரு வித்தியாசமான சாப்பாடாக இருக்கும் உங்களுக்கு. அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் 2 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு இந்த பாருங்க, இந்த அடித்து வச்சுக்க பார்த்தீங்களா முட்டை கலவையை இப்போ தான் நான் ஊற்ற போகிறேன். ஓகே, இப்போ நான் ஊற்றிட்டேன். பாருங்க, எல்லாம் அழகாக வந்துட்டு பாருங்க. நல்லா கலக்கணுன்னு நல்லா அழகாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி போட்டேன். நல்லா அழகாக இருக்குது பாருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் பார்க்க எவ்வளோ அழகாக லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. சாப்பிட்டா அதோடு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஓகேயா? சரி, இந்த சைடு அடுத்த சைடு திருப்பி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா அழகாக வெந்து எப்படி அழகாக வந்துருக்கு பாருங்கள். இந்த பாருங்க, எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எப்படி டேஸ்ட் பாருங்கள். முட்டை எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா. நல்லா பாருங்கள். இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.